சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்குது. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் பொதுவாக செய்வாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதோட ப்ரிப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது தேங்காய் சேவை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் சேவை செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் சேவை தேங்காய் எண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தாளிக்காய் வாசல்லாம் போயிட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட இஞ்சி, இன்னும் டேஸ்ட் என்ரிச் பண்ணுறதுக்கு நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு முறை இது எல்லாத்தையும் நம்ம நீட்டாக வதக்கிக்கலாம். கரியாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் சேவை அப்படின்றதுனால நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கூட சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்தோம் இல்லையா, ஸோ 2 கப்பு, அந்த கப்பு அளவுக்கு 2ல் நான் வந்து சேவை எடுத்திருக்கேன். இப்போது இந்த சேவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கீழே மேலே கிளறி நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துட்டு அகைன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இதுதான் தேங்காய் சேவை. இப்படி தான் செய்யணும்.